வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது? தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும் இந்த வாக்காளர் அடையாள அட்டையில் வாக்காளரின் பெயர், புகைப்படம், பாலினம், பிறந்த தேதி, வயது, முகவரி மற்றும் பிரத்யேகமான இபிஐசி எண் ஆகியவை இருக்கும். சட்டப்படி ஒரு நபரிடம் இபிஐசி எண் ஒன்று மட்டுமே இருக்க முடியும். பொதுவாக வேறு ஒரு ஊருக்கு செல்லும் போது புதிய வாக்காளர் அட்டையை பெறுவார்கள். பல நேரங்களில் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றி செல்பவர்கள் தங்களுடைய பழைய இபிஐசி எண்ணை ரத்து செய்வதில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு நபரின் பெயரில் 2 இபிஐசி எண்கள் வழங்கப்படுகின்றன. வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை இந்திய தேர்தல் கமிஷனின் அதிகாரப்பூர்வ இணையதளமான voter.eci.gov.in என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். முதலில் இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும், பின்னர் அதன் வலதுபுறத்தில் சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் என்ற பகுதியை கிளிக் செய்து கொள்ள வேண்டும். இப்படி ஓபன் செய்யும் போது புதிய டேப் ஒன்று ஓபன் ஆகும். அதில் சர்ச் பை இபிஐசி, சர்ச் பை டீட்டெயில் அண்டு சர்ச் பை மொபைல் என்ற 3 வகைகளை காட்டும். இதில் உங்களுக்கு சௌகரியமான ஒன்றை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் விவரங்களை கொடுத்தால் உங்கள் பெயர், ஓட்டுச்சாவடி எண், மையம், தொகுதி உள்ளிட்ட விவரங்கள் காட்டும். சர்ச் பை இபிஐசி என்ற ஆப்ஷனை கொடுத்தால் உங்களுக்கு மாநிலத்தின் இபிஐசி அடையாள அட்டை எண் அளிக்க வேண்டும். அப்போதுதான் விவரங்களை பெற முடியும். சர்ச் பை டீட்டெயில்ஸ் என்று இருக்கும் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தால் உங்கள் பெயர், தகப்பனார், கணவர் பெயர், பிறந்த தேதி, இருப்பிடம் போன்ற தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த தகவல்களை உள்ளீடு செய்தால் உரிய விவரங்கள் கிடைக்கும். மேற்கண்ட நடைமுறைகளில் சர்ச் பை மொபைல் எண் என்ற ஆப்ஷன் என்பது எளிதான ஒன்று. இதை செலக்ட் செய்தீர்கள் என்றால் வாக்காளர் அடையாள அட்டையுடன் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணை கொடுத்தால் ஓடிபி வரும். அதை இதில் பதிவிட்டால் உரிய விவரங்களை பெற முடியும். இந்த போர்ட்டலின் உதவியுடன் ஒருவர் தனது பெயரில் 2 இபிஐசி எண்கள், அதாவது 2 வாக்காளர் அடையாள அட்டைகள் உள்ளதா என்பதை கண்டறியலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட இபிஐசி எண்கள் கண்டறியப்பட்டால் அந்த நபர் படிவம் எண் 7ஐ நிரப்பி தனது பழைய வாக்காளர் அடையாள அட்டையை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க வேண்டும்.